அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனக்கும் நிறைய பேர் விஷ் பண்ணுறீங்க. ஸோ இன்னைக்கு நிறைய ஃபோன் கால்ஸ்லாம் வந்தது. அதில் 4வது கால் என் லைஃப்பில் மறக்க முடியாது. அந்த அண்ணா சேகர் அவர் பேர். அவர் ஃபோன் அட்டன் பண்ண உடனே தங்கச்சிமா எப்படி இருக்க, நல்லா இருக்கியாமா, ஹாப்பி உமன்ஸ் டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டக்குனு அவங்க ஒய்ஃப் வாங்கிட்டாங்க. அக்கா எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் விஷ் பண்ணாங்க. உங்ககிட்ட ரொம்ப நாள் பேசணும்னு ஆசை, இன்ன வரைக்கும் கூட பேசினதே கிடையாது. ஸோ பேசும்போது அந்த அண்ணா ஃபோனை வாங்கிட்டு ஒரு சில விஷயம் மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு, என் லைஃப்பில் இன்னைக்கு நாங்கள் ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறதுக்கு நீயும் ஒரு வகையான காரணம் அப்படிங்கும்போது எனக்கு ஷாக் ஆயிடுச்சுங்க. உண்மையிலுமே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. ஏன் நான் அப்படி சொல்றீங்க அப்படின்னோடையும், என் ஒய்ஃபோட இன்ஸ்பிரேஷனே நீ தான் அப்படிங்கும்போது அவ்வளோ பெரிய ஆளாடா நீ அப்படிங்கிற மாதிரி வடிவேல் சொல்ற மாதிரி நானே நினைச்சுக்கிட்டேன். பட் உண்மையிலுமே சொல்றேன், நான் தான் சொல்லுவேன் அடிக்கடி, ஒருத்தவங்களோட ஐடியாஸ் எடுத்துக்கோங்க, பட் அவங்கள மாதிரியே பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது அவங்க என்னை அடிக்கடி சொல்லுவாங்களாமா, சசிகா பாருங்க எவ்வளோ வீடியோஸ் பண்றாங்க, எவ்வளோ நீட்டா பண்றாங்க, பிசினஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அண்ணா எவ்வளோ அழகா அவருக்கு சப்போர்ட் பண்றாரு பாருங்க, எதையுமே அவர் கண்டுக்காம அவங்க பின்னாடி போய் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு பக்கபலமா இருக்காங்க சொல்லிட்டு நிறைய சொல்லுவாங்களாம். அப்ப இவர் சொல்லுவாராமா, உனக்கு என்ன தெரியும் அந்த பொண்ணை பத்தி, எவ்வளவு பேர் என்கிட்ட தப்பா சொல்றாங்க தெரியுமா, ஏன் போட்டோவே நான் மாடிஃபை பண்ணி அவர்கிட்ட காமிச்சிருக்காங்களாமா. அவர் ஒரு மாதிரி என்ன இவ்வளவு மட்டமா இருக்கு இந்த பொண்ணு அப்படிலாம் நினைச்சிருக்காராமா. அப்ப இந்த பொண்ணு இவங்க சொல்லுவாங்களாம், அப்படிலாம் கிடையாது அந்த அக்கா, நீங்க வேணா அவங்க ஐடியா பாருங்க, நான் 3 வருஷமா பாக்குறேன், இது வரைக்கும் அந்த அக்கா எந்த சேஞ்சஸ்மே இல்லை அப்படின்னு அவரு ஃபுல்லா பாத்துருக்காரு. என்னோட மோட்டிவேஷன் ஸ்பீச், நான் பிசினஸ் எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணேன், இப்ப எப்படி வந்திருக்கேன், எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம் அவருக்கே ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சா. வெளி உலகம் சொல்றபடி எதுவுமே நான் உன்னோட ஐடியில நான் பார்த்தது இல்லம்மா, எல்லாமே கரெக்டா தான் இருந்துச்சு. அப்போ என் வைஃப் அடிக்கடி சொல்லும்போது, நான் ஏதாவது ஒரு பிசினஸ் பண்றேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல சொந்த பந்தம் என்ன சொல்லு, ஊர் உலகம் என்ன சொல்லுன்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் நான் சப்போர்ட் பண்ணேன். இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஸ்டில் இப்போ வரைக்குமே அவங்க வைஃப் என்னை சொல்லிட்டே இருப்பாங்களாமா, சசிகா சசிகா அப்படின்னு சொல்லும்போது, அதாவது ஊர் உலகம் 1000 சொன்னாலும் உன்னை மதிச்சு உனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ற உன் ஹஸ்பண்டுக்கு நான் நன்றி சொன்னேன்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லும்போது கண்ணு கலங்கிருச்சு ஒரு நிமிஷம். என்னங்க வேணும் இதை விட, அதாவது நம்மளை சுத்தி இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க. ஏன் ஸ்டில் இப்போ வரைக்கும் என்னை ஏமாத்திட்டு இருக்காங்க, என் கூட இருந்தே என்னை அவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க, என்னை எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்காங்க, என்னை ஏமாத்திருக்காங்க, எவ்வளவோ பேசியிருக்காங்க, அசிங்கப்படுத்திருக்காங்க, ரோட்ல வச்சு என்ன அசிங்கப்படுத்திருக்காங்க. எல்லாத்தையும் தாண்டி இதெல்லாம் ஒரு அனுபவங்கள்னு சொன்னாலும் தைரியங்கிறது எனக்கு கத்துக் கொடுத்தது இந்த சோசியல் மீடியா தாங்க. இந்த சோசியல் மீடியால அதாவது நான் ஜீரோவா இருந்த என்னையே இன்னைக்கு சசினா என்ன அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொடுத்தது இந்த சோசியல் மீடியா தான். சசி பியூர் காஸ்மெட்டிக்ஸ், சசி ஃபேஷன் பேலஸ்ன்னு 2-3 பிசினஸ் என்னோட பேர்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே இன்னைக்கு ஒரு தனியா நிக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமா இருக்கிறதே இந்த சோசியல் மீடியா தான். ஸோ சோசியல் மீடியாவை நல்லபடியா யூஸ் பண்ணுங்க. நம்ம ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பொண்ணுங்க வளர்ந்து வர்றதுக்கு கண்டிப்பா அவங்க பேக் போனா இருக்கிறது எல்லாமே அவங்க ஹஸ்பண்டோ இல்லை அவங்க அம்மா அப்பாவோ தான். முதல்ல அவங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் தைரியமா பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம லைஃப்ல சக்சஸ் ஆகலாம். ஹாப்பி உமன்ஸ்.